ஹாய் கைஸ் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். மக்களே, நீங்கள் இது பார்க்குறது மெட்ரோ ஸ்டேஷன். கத்தாரில் கலிஃபா ஸ்டேடியம், கலிஃபா மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க. இப்போ அதனுடைய அது சுற்று வட்டாரம், அதனுடைய ஏரியாக்கள் தான் அதில் நம்ம பார்க்க போகிறோம். லாங்காலாம் எடுக்கல, பெரிய ஏரியா இடங்கள் வந்து இந்த அஸ்பர்ஜன் சொல்லுவோம். பாருங்கள், கலிஃபா ஸ்டேடியம் அதுதான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் போட்டிருக்கு. இது ரொம்ப லாங்கு. அது நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கேன், அதிகமான இது எடுக்கலை. பாருங்கள், ஓப்பன் ஆகிட்டு பக்கத்துலேயே பாருங்கள் கலிஃபா ஸ்டேடியம். அது பக்கத்தில் ஆஸ்பர் டவர், இதுதாங்க டார்ச் டவர்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிரபலமாக இருக்கும், பிரமிக்கு வழியில் இருக்கும். பக்கத்தில் காட்டுறோம் பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அந்த டவர் தாங்க அந்த பில்டிங்கு. அது பக்கத்துலேயே வில்லாஜோ, அந்த பெரிய ஒரு மால் இருக்குது. அது கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த சுற்று வட்டாரம் அந்த அஸ்பர் ஜோனில் தான் அதுவும் இருக்குது. பட் அது நான் எடுக்கலை. இந்த ஏரியா முழுமையாக எடுக்கின்றாவே பெரிய லாங் வீடியோ போகும். நான் ஷார்ட்டாக தான் 4 நிமிஷம் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் கிளான்ஸ் இந்த ஏரியாவுடைய சுற்று தான் நான் இதை காட்ட போகிறேன். இது தாங்க கலிஃபா ஸ்டேடியம், ரொம்ப நியர் பக்கத்தில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேக் சைடு இருக்கிறது தான் கலிஃபா ஸ்டேடியம். இதில் தான் வேர்ல்டு கப்பு ஃபுட்பால் மேட்ச்லாம் அதில் நடந்தது. இதுவும் முக்கியமான ஒரு கிரவுண்டு. பக்கத்துலேயே வந்து பார்க்கெலாம் இருக்குது. இந்த ஏரியாவே அஸ்பர் ஜோன் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு டூரிஸ்ட்டுக்கு முக்கியமான தலம் கத்தாரில். பட் உள்ளக்க போக முடியல, உள்ளக்க அலவுட் கிடையாது. ஸோ அதனால தான் நான் அவுட் சைடு தான் எடுத்திருக்கேன். கலிஃபா ஸ்டேடியம் பக்கத்துலேயே இந்த அஸ்பர் டவர், அந்த டார்ச் டவர், அது உங்களுக்கு ரொம்ப நியரில் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அங்கே நெக்ஸ்ட் அதுதான் காட்ட போகிறேன் பாருங்கள். இது தாங்க பில்டிங், ரொம்ப நியராக தான் எடுத்திருக்கேன். இன்னொரு க்ளோஸாக காட்டுறேன். அதில் ஸ்டெப்பு இருக்குது, படியில் ஏறி தான் அதுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. படிக்கு போகிறேன், ஏற போகிறேன். பக்கத்தில் ஸ்டெப்பு இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்டெப்பு இருக்குது. இதுதான் இந்த பில்டிங்குடைய ரொம்ப நியரஸ்ட், பக்கத்துலேயே போய் எடுத்தது இந்த காட்சி. அது பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பார்க்க அந்த ஃபீலிங் தான் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு வியூவாக தான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டெப்பு படியில் ஏறி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு வியப்பாக இருக்கும், ஒரு அற்புதமாக இருக்கும் பக்கத்துலேயே பில்டிங்லேருந்து பார்க்குறதுக்கு. அங்கே இப்போ காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட வானத்தை தொடுற அளவுக்கு இருக்க மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு ரொம்ப லாங்கான ஒரு பில்டிங் தாங்க. இது பேர் தாங்க அஸ்பர் டவர், டார்ச் லைட் டவர்னு சொல்லுவோம். ஆக்சுவலி பாருங்கள், பார்க்குறதுக்கு டார்ச் லைட்டுடைய அந்த அமைப்பில் தான் அந்த பில்டிங் இருக்குது. அதுக்கு டார்ச் லைட் டவர்னு பேர் வச்சு. இது பாருங்கள், அது பக்கத்துலேயே ஒரு மாஸ்க் பள்ளிவாசல் இருக்குது. அது பக்கத்துலேயே இன்டோர் ஸ்டேடியம் அதெல்லாம் இருக்குது. ஃபுட்பால், பேஸ்கெட் பால், மற்ற விளையாட்டுகள், ஷட்டில் கார் எல்லாமே அந்த பெரிய ஒரு இன்டோர் ஸ்டேடியம். அதுவும் இந்த பக்கத்தில் தான் இருக்குது. நான் எடுத்தது எல்லாமே அவுட் சைடு தான். உள்ளக்க போனோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். லாங் வீடியோ தான் அவுட் சைடு மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். இந்த ஏரியா தாங்க அஸ்பர் ஜோன். பட் நான் கம்மியான இடம் தான் எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2022 வேர்ல்டு கப் நடந்ததுனால அந்த கிரவுண்டோடைய ஆப்போசிட், அது பக்கத்துலேயே 2022 ஒரு பில்டிங்கு அமைப்பு இருக்கும். அதையும் நான் இரவு நேரம் எடுத்தது. அதையும் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணிக்கிறேன். பள்ளிவாசலுடைய பேர் ஹிலால் பின் ஜஹீம் அல் குவாரி மாஸ்க். வாங்க, அதையும் நான் பார்ப்போம். அதுதான் இறுதி, கடைசியாக நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவேன். அதையும் நான் உங்களுக்கு இந்த இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் 2022. இது எதுக்காகனா, இந்த 2022 வேர்ல்டு கப் நடந்த நினைவாக. இது ஆக்சுவலி பில்டிங், இதில் கடைகள் மற்ற எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதுதான் அந்த 2022 வேர்ல்டு கப் நடந்த நினைவாக இந்த பில்டிங்கு கட்டப்பட்டது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.